கனடா கூறிய அதாவது இந்த மிலிட்டரி கோஆபரேஷன் இஸ் ஓவர் என்பது ஒரு வார்த்தை அல்ல. ஒரு நேட்டோவில் 34 நாடுகளுக்கு மேல் இருந்து கொண்டு சரத்து 5 படி ஒரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்தினால் 35 நாடுகளும் தாக்குவோம் என்கின்ற விடயத்தில் ஒரு பெரிய விரிசல் விழுந்து விட்டதால் ஒரு போரியற் கால தலைவராக மாக்கானி அவர்கள் பார்க்கப்படுகின்றார். காபாந்து அரசு என்கின்ற ஒரு அரசில் தேர்தலை அறிவித்த நிலையில் தற்பொழுது அந்த தேர்தல் வரையான தலைவராக மாத்திரமல்லாமல் பார்க்கப்படுகின்ற நிலையில் அல்லது மக்களின் நம்பிக்கையை வென்றவராக அறுதியான உறுதியான ஆளுமையான கருத்துக்களை தனது பேச்சில் தெரிவித்தது என்பது கனடாவும் அமெரிக்காவும் நாங்கள் நேற்று முன்தினம் பார்த்த இடத்தில் இன்று இல்லை என்பதை ஆணித்தரமாக கூறியதாக இருந்தது. இண்டஸ்ட்ரியில் எல்லாம் 500,000 அதாவது 500,000 மக்கள் வேலை செய்கின்ற பொழுது அவர்களுடைய குடும்பங்கள் என்பன எல்லாம் இந்த வாழ்வாதார பிரச்சனைக்கு சிக்க போகின்றன. அதன் போது தாங்கள் அரசாக நின்று அவர்களுடன் நிற்போம், நாங்கள் எவ்வாறு இதனை மாற்றி வைப்போம் என்பதுடன் அவர் கூறிய அடுத்த விடயம் என்பது அதாவது மிகுதி உலகத்திற்கு ஒரு தெளிவான செய்தியை கொடுத்திருக்கின்றது. என்னென்று சொன்னால், இவ்வளவு நாள் நடந்த விடயத்தை பார்த்து நாங்கள் இன்றிலிருந்து அதாவது பாதுகாப்பு மற்றும் இந்த ராணுவ ஒத்துழைப்பு எல்லாம் இனி இல்லை, அமெரிக்காவுடன் இல்லை, இஸ் ஓவர் என்கின்ற வார்த்தையை பாவித்திருக்கின்றார். இது ஒரு ஆணித்தரமான தலைமைத்துவத்தால் தான் இவ்வாறான வார்த்தை பிரயோகங்களை மேற்கொள்ள முடியும். அவர்களுடைய கருத்துக்களை ஏற்பீர்களா அல்லது அவர்களுடன் அனுசரித்து போவீர்களா என்று அவர் சொல்லிய விடயம் நான் அவற்றை குறிப்பெடுப்பேன், ஆனால் அவருடைய அறிவுரையை கேட்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை என்று. இவையெல்லாம் அந்த பேச்சுக்கு செல்வதற்கு முன்னரான சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு அறிவாளியின் செயற்பாடுகளாக பார்க்கப்படுகின்றன. மக்கள் இதனை ஒத்து செய்வதற்கான தயார் நிலையில் தாங்களும் சென்று கொண்டிருக்கின்றனர். ஜெர்மனி, பெல்ஜியம் போன்ற நாடுகளை பார்த்தீர்களானால் பெல்ஜியம் எல்லாம் அவசர கால பொருட்களை சேகரித்து வைக்குமாறு தனது பிரஜைகளை அறிவித்துள்ளது. ஜெர்மனி அதனையும் விட மேலே சென்று கராஜ் அதாவது வாகன தரிப்பிடங்கள் அல்லது பேஸ்மெண்ட் போன்றவற்றை பதுங்கு குழிகளாக பாய்ப்பதற்கான நடவடிக்கைகள் போன்று மக்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்கின்ற அறிவிப்பை விடுத்திருக்கிறார். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தனது விதிகளை கொண்டு வர விரும்புகிறார். அவர் ஏற்கனவே பல விடயங்களில் தான் விரும்பியவாறு செயற்பட்டு அவர் ஏற்கனவே ஒரு புத்தகம் கூட எழுதியிருக்கின்றார். அந்த எவ்வாறான செயற்பாடுகள் அவரை நம்பிக்கைக்கு கொண்டு வருகின்றன அல்லது இந்த விடயங்களை சரி செய்கின்றன என்பதில் அவர் அந்த புதிய மாற்றங்களை கொண்டு வருவதற்கான ஒரு மனிதனாக தன்னை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது பொருளாதார நிபுணர்களையும் அறிவியலாளர்களையும் புறந்தள்ளி இல்லை இந்த இவ்வாறான வரி விதிப்பு மூலம் எங்களால் பயன்பெற முடியும் என்கின்ற நிலைப்பாட்டுக்கு வருகின்றார். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற இந்த நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாங்கள் முக்கிய விடயம் பற்றி பேச இருக்கின்றோம். நேற்றைய தினம் பிரதமர் மாக்கானி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து உறுதிப்பட அறுதியாக சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். அதே நேரத்தில் வருகின்ற 2ஆம் தேதி அமலுக்கு வர இருக்கின்ற வரி தொடர்பான விடயங்களை கனடாவை எதிர்பார்த்து காத்திருக்கின்றது. கனடா பதில் நடவடிக்கைகளை எடுக்கும் என்பதனை மாக்கானி அவர்கள் உறுதிப்பட தன்னுடைய கருத்தில் தெரிவித்திருக்கின்றார். இன்றைய தினம் அவர் அமைச்சர்கள் மற்றும் முதல்வர்களை சந்திக்க இருக்கின்றார். பல மாகாணத்தைச் சேர்ந்த முதல்வர்களையும் சந்தித்து கனடா எடுக்கக்கூடிய முடிவு என்பது அனைவரும் ஒருமித்து எடுக்கக்கூடிய தோளோடு தோள் நின்று எடுக்கக்கூடிய நடவடிக்கையாக இருக்கும் என்பதனை அவர் தெரிவித்திருக்கின்றார். நேற்றைய தினம் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து பல விடயங்களை குறிப்பிட்டிருந்ததோடு சில விடயங்களை அமெரிக்காவுக்கு சென்றடையக்கூடிய வகையில் தெரிவித்திருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கனேடியர்களுடைய ஒற்றுமை குறித்தும் அவர் பெரிதாக பேசியிருந்ததை பார்க்கின்றோம். இந்த நிலையில் அவர் உரையாற்றிய சில விடயங்களை இன்று செய்தி பின்னணி நிகழ்ச்சியில் முதலில் தந்து கொண்டு நாங்கள் ஏனைய விடயங்கள் பற்றி தொடர்ந்து பேச இருக்கின்றோம். Tariffs against our auto industry. And this is a direct attack, to be clear, a direct attack on the very workers that I stood in front of, uniform workers I stood in front of this morning at the Ambassador Bridge. A bridge that is a symbol and a reality up until now of the tight ties between our two countries, ties of kinship, ties of commerce, ties that are in the process of being broken. We will defend our workers. We will defend our companies. We will defend our country. And we will defend it together. You know, this will hurt us. But through this period, by being together,
we will emerge stronger. I think what's happened, and this was part of our discussion, over the course of the last several months, Canadians as a whole across this country, have gotten over the shock of the betrayal and are learning lessons. We have to look out for ourselves, and we have to look out for each other. It would be appropriate that the President and I speak, given the action that he's taken. I'm sure that will happen soon. I'm not going to give you a precise timing on that. In terms of options, which was the second part of Ms. Martin's question, even during a caretaker period of government, we have anticipated this possibility. We have put in place the mechanisms so that if it is appropriate for retaliatory tariffs, and there's many considerations to be taken in those regards, and I want to have the meeting of our cabinet, Canada-US cabinet, other considerations. We need to see the details of the executive order. அமெரிக்காவை காலந்தோறும் நம்பி வந்த நிலை மாறியிருப்பதாக அவர் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டிருக்கின்றார். அடிப்படை மாற்றம் ஒன்றை செய்வதனூடாக கனடா தன்னை தானே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய பல்வேறு தகமைகளை கொண்ட ஒரு நாடாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இதன் மூலம் ஏற்பட்டிருப்பதாக அவருடைய உரையின் சாராம்சம் தெரிவிக்கின்றது. இந்த நிலையில் இந்த மாற்றத்திற்கு அனைவரும் தயாராகிக் கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த வரி விதிப்பு தொடர்பாக 2ஆம் தேதி என்ன நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுக்குமோ அதற்கான பதிலடியை கனடாவும் எடுக்கும் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் மாகாணி. இந்த நிலையில் அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா அவர்களை இப்பொழுது நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம், வணக்கம் நேயர்களே. சுரேஷ், மிகவும் முக்கியமான ஒரு உரையாக இந்த உரையை பார்க்கலாம். அதே நேரத்தில் இப்பொழுது கனடா தழுவிய ரீதியில் மக்கள் அனைவரும் எல்போ அப் என்ற பிரச்சார நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எல்போ அப் என்பது ஹாக்கியில் நாங்கள் கேள்விப்பட்ட ஒரு விடயமாக இருந்தாலும் தற்போதைய அரசியல் சூழ்நிலையிலும் இந்த விடயம் பேசப்படுகிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நேற்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் மாகாணி அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? நிச்சயமாக இந்த உரை என்பது அனைவரிடையும் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியதாக அல்லது ஒரு புரட்சியை ஏற்படுத்தியதாக நாங்கள் கூற முடியும். ஏனென்றால் இந்த பொது தேசிய ஊடகங்களில் இந்த உரையை பார்த்தவர்கள் மற்றும் அதில் பின்னூட்டம் கருத்துக்களை தெரிவித்தவர்கள் போன்றவர்கள் எல்லாரும் தெரிவிக்கின்ற ஒரு விடயம் என்னவாக இருக்கின்றது என்றால், ஒரு போரியற் கால தலைவராக மாகாணி அவர்கள் பார்க்கப்படுகின்றார். காபாந்து அரசு என்கின்ற ஒரு அரசில் தேர்தலை அறிவித்த நிலையில் தற்பொழுது அந்த தேர்தல் வரையான தலைவராக மாத்திரமல்லாமல் பார்க்கப்படுகின்ற நிலையில் அல்லது மக்களின் நம்பிக்கையை வென்றவராக அறுதியான உறுதியான ஆளுமையான கருத்துக்களை தனது பேச்சில் தெரிவித்தது என்பது கனடாவும் அமெரிக்காவும் நாங்கள் நேற்று முன்தினம் பார்த்த இடத்தில் இன்று இல்லை என்பதை ஆணித்தரமாக கூறியதாக இருந்தது. குறிப்பாக அவர் மக்களுக்கு தெரிவித்திருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், எல்லோரும் ஒன்றுபட வேண்டும், நாங்கள் கனேடியர்களாக நிறைவேற்ற வேண்டிய விடயங்களை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக குறிப்பிட்ட விடயம் ஒன்று அதாவது இந்த அடிப்படையில் எங்களுடைய பொருளாதாரத்தை மாற்றி அமைத்தல் என்று, அதாவது இந்த ஃபண்டமெண்டலி ரீஇமேஜின் அவர் எக்கானமி என்கிறதை கூறியிருக்கின்றார். இது நிச்சயமாக ஒரு பாரிய மாற்றத்தையும் காலத்தையும் எடுக்கக்கூடிய விடயமாகவும், ஆனால் இது நிச்சயமாக கனேடியர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுகள் வைத்திருப்பதற்காக அல்லது மற்ற நாடுகளின் குறிப்பாக அமெரிக்காவில் தங்கு நிலையில் இருப்பதை தவிர்த்து வருவதற்காக எவ்வாறு மீள வரலாம் என்பதை அதாவது மறுபரிசீலனைக்கு எடுத்து அதனை இந்த திங்க் டேங்க்ஸ் என்கின்ற அதாவது சிந்தனை மையங்கள் ஊடாக வடிவமைத்து அதன் மூலம் எவ்வாறு இந்த தொழில் வளங்களை தக்க வைக்கலாம். இப்பொழுது குறிப்பாக பார்த்தீர்களானால் ஓட்டோ இண்டஸ்ட்ரியில் எல்லாம் 500,000 அதாவது 500,000 மக்கள் வேலை செய்கின்ற பொழுது அவர்களுடைய குடும்பங்கள் என்பன எல்லாம் இந்த வாழ்வாதார பிரச்சனைக்கு சிக்க போகின்றன. அதன் போது தாங்கள் அரசாக நின்று அவர்களுடன் நிற்போம், நாங்கள் எவ்வாறு இதனை மாற்றி வைப்போம் என்பதுடன் அவர் கூறிய அடுத்த விடயம் என்பது அதாவது மிகுதி உலகத்திற்கு ஒரு தெளிவான செய்தியை கொடுத்திருக்கின்றது. என்னென்று சொன்னால், இவ்வளவு நாள் நடந்த விடயத்தை பார்த்து நாங்கள் இன்றிலிருந்து அதாவது பாதுகாப்பு மற்றும் இந்த இராணுவ ஒத்துழைப்பு எல்லாம் இனி இல்லை.
அமெரிக்காவுடன் இல்லை, இஸ் ஓவர் என்கின்ற வார்த்தையை பாவித்திருக்கின்றார். இது ஒரு ஆணித்தரமான தலைமைத்துவத்தால் தான் இவ்வாறான வார்த்தை பிரயோகங்களை மேற்கொள்ள முடியும். அதற்கான திறனை கொண்டவராக அவர் தன்னை காட்டி அதில் எவ்வாறாக இந்த நடவடிக்கை, இது ஒரு பாரிய ஒரு அறிக்கையாகவும், அதாவது நாங்களும் உங்களுக்கு நீங்கள் என்ன வரியை விதிக்க போன்றீர்களோ அதற்கேற்ற நடவடிக்கைகள் எல்லாம் செய்வோம் என்பதையும், அதேவேளை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பேச்சுக்காக அழைத்திருப்பதால் தான் நேற்றைய உரையை ஆற்றியிருந்தார் என்றால், வெள்ளை மாளிகையில் இருந்து பிரதமர் அலுவலகத்திற்கு தொலைபேசி உரையாடலுக்கான அழைப்பொன்று வந்திருக்கின்றது. அந்த தொலைபேசி உரையாடல் எப்பொழுது இடம்பெறும் என்று தெரியாவிட்டாலும் அதற்கு முதல் பேசுவதற்கு முதலான இந்த பேச்சுவார்த்தைக்கான ஒரு சமபலத்தை எட்டுவதற்கான அறிவுறுத்தலாக கூறியிருக்கின்றார். அத்தொழுது கூறிய இன்னொரு விடயம் என்னவென்று சொன்னால், கனடா தான் மீள் வரிகளை, எந்த டாரிஃப் எவ்வாறெல்லாம் விதிக்கப்படுகின்றதோ அதற்கான வரி விதிப்புகளை மேற்கொள்ளும். இது அமெரிக்கர்களை தான் பாதிக்கும். இவர், அதாவது அமெரிக்க ஜனாதிபதி நினைக்கின்றார் தான் செய்வதன் மூலம் அமெரிக்காவின் பொருளாதாரத்தையும் உயர்த்தி, அதே நேரம் தன்னால் இந்த அதாவது கடன் அடைப்பு போன்றவற்றையும் செய்ய முடியும் என்று நினைக்கின்றார். ஆனால் இது நிச்சயமாக அவர் நினைப்பது தவறு. அமெரிக்கர்களையும் அமெரிக்க தொழிலாளர்களையும் தான் பாதிக்கும் என்கின்ற விடயத்தையும் கூறியிருக்கின்றார். ஒரு பொருளாதார வல்லுநராக அவர் தெரிவித்த விடயங்களுடன் அங்கே ஒரு நிருபர் கேட்ட கேள்விக்கு, அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய கருத்துக்களை ஏற்பீர்களா அல்லது அவர்களுடன் அனுசரித்து போவீர்களா என்று அவர் சொல்லிய விடயம், நான் அவற்றை குறிப்பெடுப்பேன், ஆனால் அவருடைய அறிவுரையை கேட்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை என்று. இவையெல்லாம் அந்த பேச்சுக்கு செல்வதற்கு முன்னரான சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு அறிவாளியின் செயற்பாடுகளாக பார்க்கப்படுகின்றன. மக்கள் இதனை ஒத்து இயந்து செய்வதற்கான தயார் நிலையில் தாங்களும் சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆமாம், இப்பொழுது தேர்தல் பிரச்சாரத்தை இடைநிறுத்திவிட்டு அவர் கூடுதலாக இந்த விடயங்களை கவனிப்பவராக இருக்கின்றார். தேர்தல் காலம் நெருங்கினாலும் கூட தன்னுடைய வெற்றியே என்பதை பற்றி அவர் முதல் நிலையில் வைக்காமல் நாட்டினுடைய நலம் குறித்து எவ்வாறு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ முன்னர் செயற்பட்டாரோ இந்த இறுதி காலங்களில், அதே போன்ற ஒரு நிலையை இப்பொழுது மாகாணி அவர்களும் எடுப்பதை பார்க்கின்றோம். இவ்வாறான விடயங்களை தெரிவிப்பதற்கு ஏற்கனவே அவருக்கு பின்புல சக்திகள் இருக்க வேண்டும். அவர் பதவியேற்றவுடனேயே உடனடியாக பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு சென்றிருந்தார். அங்கே அவருக்கு ஒரு மிக உந்து சக்தியான விடயங்கள் பேசப்பட்டிருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஏனென்றால் ஒரு சில நாட்களிலேயே அவருடைய தீர்மானம் என்பது அவருடைய பேச்சின் மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக அவரை மாற்றி இருக்கிறது. ஆகவே அவருக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய சக்தி என்பது எதுவாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? ஏனென்றால் அண்மைய நாட்களில் சீன தூதுவர் ஒட்டோவாவில் வைத்து தாங்கள் தொடர்ந்து கனடாவோடு பணியாற்ற விரும்புவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே போன்று இந்தியாவும் இப்பொழுது புதிய பிரதமராக பதவியேற்றிருக்கின்ற மாகாணியை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்திப்பார் என்ற விடயங்களை செய்தி ஊடகங்கள் வாயிலாக தெரிவித்து வருகிறது. ஆகவே இது ஏற்கனவே இடைநடுவில் விட்டு போன சில நட்புறவான நாடுகளுடைய தொடர்ச்சியை மேற்கொள்வதற்கான ஒரு அணுகலாக பார்க்கலாம். இந்த ஆயத்தங்களும் மறுபுறத்தில் நடைபெற்று வருவதாக நீங்கள் பார்க்கிறீர்களா? நிச்சயமாக அதனை கூட அவர் குறிப்பிட்டிருந்தார். அதாவது தாங்கள் வரலாற்றை புறந்தள்ளி அல்லது வரலாற்று நடைமுறைகளை புறந்தள்ளி அமெரிக்காவிற்கான விஜயம் ஒன்றை மேற்கொள்ளுகின்ற நடைமுறையை கொண்டிருந்த கனடிய பிரதமர்களின் வரலாற்றை மீளமைத்து தான் இங்கே சென்றது, அங்கே பிரான்ஸ் மற்றும் ஐக்கிய ராஜ்யத்திற்கு சென்றதற்கான காரணம் அவர்களுடைய பூர்வீக உறவு என்பதை தெரிவித்திருந்தார். இதே நேரம் இதை தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூட ஒரு மிரட்டலை விடுத்திருக்கின்றார். என்னவென்று சொன்னால், ட்விட்டர் ஊடாக இவ்வாறு ஐரோப்பியாவும் கனடாவும் இணைந்தால் தான் ஐரோப்பிய மீது மேலும் அதிக வரிகளை விதிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவோம் என்று. அத்தோடு ட்ரம்ப், நீங்கள் கேட்டிருந்தீர்கள் முதலாக கேள்வியில், அந்த எல்போ அப் என்கின்றது, அதாவது ஹாக்கி விளையாட்டில் ஒரு விளையாட்டில் சண்டை என்பது தாராளமாக அனுமதிக்கப்படுமாக இருந்தால் அது ஹாக்கி விளையாட்டிலாகத்தான் இருக்கும். அந்த விளையாட்டில் அந்த அதாவது தன்னை தயார்படுத்தலுக்கு அல்லது எதிர்த்து செய்வதற்காக எல்போ அப் என்கின்ற ஒரு நடைமுறையை செய்வார்கள். அவ்வாறான நடைமுறையை கனேடியர்கள் இப்பொழுது அமெரிக்காவை எதிர்ப்பதற்கு செய்கின்றார்கள். அது தொடர்பான இந்த ஆர்ப்பாட்டங்கள் அல்லது ஒன்று கூடல்கள் எல்லாம் தொடர்ந்து உட்பட பல இடங்களிலும் நடந்து வருகின்றன. இங்கே ஒரு தேசிய ஒற்றுமை வலியுறுத்தப்படுகின்றது. நேற்றைய பேச்சில் ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், அவர் டக் ஃபோர்ட்டையும் குறிப்பிட்டிருந்தார். ஒரு முக்கியமான பேச்சாக இருந்தாலும் தான் இனிய முதல்வர்களையும் மற்றவர்களையும் இன்று சந்திக்க போவதாக இருந்தாலும் இது தொடர்பாக டக் ஃபோர்ட்டுடன் கதைத்து
இருக்கிறதாக. அதாவது ஒன்றாரியோ மாகாணம் என்பது பலத்த பாதிப்புக்கு உள்ளாக போன்றது. இங்கே நாங்கள் ஒரு விடயத்தை தாராளமாக தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் அல்லது புரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம். என்னவென்று சொன்னால், இது ஒரு சாதாரண நிலை அல்ல. கனடா தன்னை புதுப்பிக்கின்ற ஒரு காலத்தில் நாங்களும் வரலாற்றின் புள்ளிகளாக அதில் இருப்பதற்கு பிரபஞ்சம் எங்களை அனுமதித்திருக்கின்றது. அந்த வகையில் இந்த போராட்டம் என்பதை நாங்களும் இணைந்து செய்கின்ற ஒரு போராட்டமாகவும், அதேவேளை வரப்போகின்ற இடர்களை விரும்பி ஏற்பதாகவும், அதாவது இடர்கள் வரப்போகின்றன என்பது உண்மை. குறிப்பாக பார்ப்பீர்களானால், டரிஃப் வருகின்ற பொழுது பல மரக்கறிகள் மற்றும் இந்த பழங்களின் விலைகள் கூட வெளியேறக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன. அதற்கான மீள் அமைப்புகள் ஏற்படும் வரை அந்த வெளியேற்றங்கள் என்பன இருக்கும். இப்பொழுது ஒரு தோடம்பழம் என்பதை புளோரிடாவில் இருந்து எடுக்கின்றதை தென்னாப்பிரிக்க நாடுகளில் இருந்து எடுப்பதாகவோ அல்லது ஐரோப்பிய நாடுகளில் இருந்து எடுப்பதாகவோ ஆன நிலைமைகள் எல்லாம் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் எல்லாம் வரும். ஆனால் அது எவ்வாறு வரும் என்பது இந்த பேச்சுக்களின் முடிவில் தான் இருக்கின்றது. என்றால் இது இப்பொழுது இந்த விளையாட்டு தன்மையை என்பது எவ்வாறு கொண்டு செல்லப்பட போகின்றது என்பதை பார்த்துத்தான் செய்ய வேண்டும். ஆனால் அங்கே இருக்கின்ற ஒரே ஒரு தன்மை என்னவென்று சொன்னால், ஐரோப்பா எங்களுக்கான ஒரு உயிரியல் புள்ளி என்பதை நிச்சயமாக அவர் தொட்டு செல்கின்றார். எனவே ஐரோப்பிய உறவு என்பது மேல்நிலைப்படுத்தப்பட போகின்றது. அதேவேளை நீங்கள் குறிப்பிட்ட அந்த சீனாவின் உறவு என்பது நிச்சயமாக நேரடியாக சீனாவுடன் ஒரு பாரிய ஒப்பந்த உறவிற்கு செல்வதாக இருந்தால் அது அமெரிக்காவை பலத்த ரீதியில் பாதிக்கும். ஆனால் இவருடைய அநேகமாக அடுத்த விஜயம் என்பது ஜப்பானை நோக்கியோ அல்லது தென்கொரியாவை நோக்கியோ இருக்கும் என்பதுதான் எனது கணிப்பாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த வாகன தொழிற்சாலைகளின் பிரசன்னத்தில் அதிகமாக இருப்பவை இந்த இரண்டு நாடுகளும் தான். இவர்கள் தான் இப்பொழுது தேவையானவர்களாக இருக்கின்றார்கள். இங்கே குறிப்பிட வேண்டிய விடயம்ன்றாம், எங்களில் பலர் கூட நாங்கள் அமெரிக்காவின் வாகனங்களைத்தான் வைத்திருக்கின்றோம். அமெரிக்காவின் வாகனங்களை வைத்திருக்கின்றவர்களில் அதாவது ஒரு 60-70 வீதத்திற்கு மேற்பட்டவர்கள், குறிப்பாக பிக்கப் என்ற எடுத்தாலே அது அமெரிக்க வாகனங்கள் தான், அல்லது பாரவுத்திகள், அதை விட எஸ்யூவிக்கள் என்று எடுத்தாலே அது ஃபோர்ட், லிங்கன் அல்லது கேடிலாக் போன்ற. எனவே இந்த வாகனங்களின் வெளியேற்றங்களை அல்லது இந்த வாகனங்களை தவிர்ப்பதற்கான ஒரு போராட்டம் கூட இங்கே இடம்பெற போகின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. என்றால் டெஸ்லா வாகனங்களை சேதப்படுத்துகின்ற அளவுக்கு கனடியர்கள் கோபமடைந்திருக்கின்றார்கள். பல வாகனங்கள் தாக்கப்படுகின்றன. அது இலன் மஸ்க் மீதான தனிப்பட்ட கோபமாக கூட பார்க்கப்பட்டிருந்த நிலையில் இப்பொழுது இந்த வாகன வரி என்பது நிச்சயமாக பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஆனால் மறுபுறையில் சிந்திக்கின்ற பொழுது கூடுதலாக ஜப்பானிய வாகனங்களும் கனடாவில் பாவனையில் இருக்கின்றன. கூடுதலாக எரிபொருள் சிக்கனம் மற்றும் நீண்ட கால பாவனை போன்ற விடயங்களுக்கு பலரும் ஜப்பானிய வாகனங்களை மற்றும் இப்பொழுது ஹண்டே போன்ற வாகனங்களை பயன்படுத்துகிறார்கள். ஆகவே இந்த கொரியாவினுடைய வாகனமாக இருக்கக்கூடிய ஹண்டே, ஜப்பான் போன்றவற்றோடு தொடர்ந்து செயற்படக்கூடிய நிலையை கனடா வலுப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் தென்படுகின்றன தானே? இல்லை, அதுதான் கூறுகின்றேன். அமெரிக்க வாகனங்களின் தவிர்ப்பு என்பது ஏற்பட போகின்றது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த அமெரிக்க வாகனங்களை பாவிப்பதற்கான ஒரு இத்தியாய காரணமாக இந்த பனிக்கால வாகன ஓட்டங்கள் அல்லது போன்றவை அல்லது பாரங்களை ஏற்றுதல் போன்றவை விடயங்கள் எல்லாம் அந்த கவனத்தில் எடுக்கப்பட்ட காரணங்கள் இருந்தன. ஆனால் அவைகளில் எல்லாம் மாற்றம் கொண்டு வரப்பட்டு பல மாறுதல்கள் ஏற்பட போகின்றது என்பதில் உண்மை. அது எவ்வாறு அதாவது மக்கள் இவர் கனேடிய பிரதமரின் பேச்சை நிச்சயமாக மீண்டும் ஒரு முறை கேட்பார்களாக இருந்தால், இந்த கனடாவின் நிலை என்பது நாங்கள் அந்த நினைக்கின்ற நினைக்கின்ற ஒரு இதுவும் கடந்து போகும் என்கின்ற நிலையில் அல்ல. இது கடக்க வேண்டிய ஒரு விடயமாக, நாங்களாகவே திணிந்து போய் கடக்க வேண்டிய விடயமாக மாறி இருக்கின்றது என்பதை அந்த பேச்சு வலுவாக கூறுகின்றது. என்றால் அந்த நிலைமைகளில் மாற்றங்கள் என்பன ஏற்பட போகின்றன. உறவு முறைகளில் மாத்திரமல்ல, குறிப்பாக பார்ப்பீர்களானால் இந்த உள்ளூர் உற்பத்திகளை பெருப்பித்தல் மற்றும் இந்த கிரீன் ஹவுஸ் எனப்படுகின்ற நிலைமைகளுக்கெல்லாம் இனி இந்த வரி விலக்குகள் அல்லது ரீபேட்ஸ் அல்லது இன்சென்டிவ், அதாவது முற்பணம் கொடுத்தல் போன்றவை எல்லாம் இடம்பெறும். என்றால் மக்கள் நிச்சயமாக இந்த தங்களுக்கு கனடாவில் பயிர் செய்வதற்கான காலமாக 134 அல்லது 137 நாட்கள் இருக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த காலத்தில் செய்கின்ற பயிர்களை தக்க வைப்பதற்கான அந்த ஃப்ரீசர் போன்ற வசதிகளை எல்லாம் வாங்குவதற்கான
சில வேளைகளில் அதுக்கான ரீபேட்ஸ் அல்லது இன்சென்டிவ் கூட கொடுக்கப்படலாம். அதே போல கிரீன் ஹவுஸ் என்று இருக்கின்ற பொழுது வருடம் முழுவதும் இவ்வாறான பயிற்சியை செய்பவர்களுக்கு ஆன உதவிகள் கூட வழங்கப்படக்கூடிய தேவை அந்த மாற்றங்கள் எல்லாம் வருகின்றன. இது நிச்சயமாக இந்த அதாவது இவ்வளவு வாரங்களும் ஒரு சாதாரணமாக சில வேளைகளில் பேச்சுக்கள் மூலம் தீர்க்கப்படலாம் என்கின்ற நிலையில் இருந்து தற்பொழுது மாறி இருக்கின்ற சூழ்நிலையானது எதுவும் எந்த நேரத்தில் வரலாம். அதற்கான தயாரிப்புகளில் கனடாவும் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்று குறிப்பாக நீங்கள் இப்பொழுது ஜெர்மனி, பெல்ஜியம் போன்ற நாடுகளை பார்த்தீர்களானால் பெல்ஜியம் எல்லாம் அவசர கால பொருட்களை சேகரித்து வைக்குமாறு தனது பிரஜைகளை அறிவித்துள்ளது. ஜெர்மனி அதனையும் விட மேலே சென்று கராஜ் அதாவது வாகன தரிப்பிடங்கள் அல்லது பேஸ்மெண்ட் போன்றவற்றை பதுங்கு குழிகளாக பாய்ப்பதற்கான நடவடிக்கைகள் போன்று மக்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்கின்ற அறிவிப்பை விடுத்திருக்கிறது. அதே போல பின்லாந்து, ஸ்வீடன் போன்றவை எல்லாம் ஏற்கனவே, போலந்து எல்லாம் ஏற்கனவே அந்த தயார் நிலையில் உள்ள நாடுகளாக இருக்கின்ற நிலையில் எங்களுடைய நிலை கூட இப்பொழுது அதாவது அருகிருந்து தோளோடு தோல் நின்ற ஒரு நண்பன் துரோகியாக மாறி இருக்கின்ற நிலையில் கனடா இருக்கின்றது. அதைத்தான் கனடிய பிரதமர் தேசிய அறிவிப்பாக அல்லது தேசிய வேண்டுகோளாக ஒற்றுமையின்கான நேரம் இது, ஒற்றுமையாக செயற்பட வேண்டிய நேரம் இது என்பதை தெரிவித்திருக்கின்றார். சரி, இப்பொழுது கனடா மற்றும் ஏனைய ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா இவ்வாறான நடவடிக்கை எடுப்பதை இட்டு ஏற்கனவே தங்களை தயார்படுத்துகின்ற, தங்களை தற்பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை ஏனைய நாடுகளோடு சேர்ந்து மேற்கொண்டு வருவதை பார்க்கின்றோம். அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஒரே நேரத்தில் பல நாடுகளோடு ஒரு பகையாளியாக மாறுகின்ற சந்தர்ப்பம் வந்திருக்கின்றது. ஆனால் அமெரிக்காவுக்கு நட்பு நாடு என்று பார்க்கின்ற பொழுது எந்த நாடு இருக்கின்றது என்ற கேள்வி பலரும் கேட்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. அமெரிக்கா தன்னை பாதுகாக்க இந்த நடவடிக்கைகளை எடுக்கும் பொழுது தனக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது? இது ஒரு சிக்கலான கேள்வி ராம். காரணம் என்னவென்று சொன்னால், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தனது விதிகளை கொண்டு வர விரும்புகின்றார். அவர் ஏற்கனவே பல விடயங்களில் தான் விரும்பியவாறு செயற்பட்டார். அவர் ஏற்கனவே ஒரு புத்தகம் கூட எழுதியிருக்கின்றார். அந்த எவ்வாறான செயற்பாடுகள் அவரை நம்பிக்கைக்கு கொண்டு வருகின்றன அல்லது இந்த விடயங்களை சரி செய்கின்றன என்பதில் அவர் அந்த புதிய மாற்றங்களை கொண்டு வருவதற்கான ஒரு மனிதனாக தன்னை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது பொருளாதார நிபுணர்களையும் அறிவியலாளர்களையும் புறந்தள்ளி இல்லை இந்த இவ்வாறான வரி விதிப்பு மூலம் எங்களால் பயன்பெற முடியும் என்கின்ற நிலைப்பாட்டுக்கு வருகின்றார். ஆனால் இதில் உள்ள அடிப்படை உண்மை என்றால் அமெரிக்கர்கள் தான் இந்த வரியை சுமக்க போகின்றார்கள். அது கனடா விதிக்கின்ற வரியாக இருக்கட்டும் அல்லது அமெரிக்கா விதிக்கின்ற வரியாக இருக்கட்டும். இப்பொழுது கூறுங்கள், ஒரு கனடாவில் இருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு வாகனம் அல்லது வாகன ஒரு உதிரி பாகம் அவர்கள் அங்கே வாங்க வேண்டும் என்றால் இப்பொழுது கொடுத்த விலையிலிருந்து சுமார் 15% 40% வரை கூட கொடுக்க வேண்டும். 25% என்று பொழுது சுமார் மன்னிக்க வேண்டும், 25% 40 அல்லது 50% வரை கூட கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதே வேளை அமெரிக்காவில் தயார் செய்யப்பட்ட பொருட்களை வாங்குகின்ற பொழுது வரும் பொழுது அங்கே அவர்களுக்கான உற்பத்தி செலவு அதிகரிக்க போன்றது. அதனையும் அவர்கள் தான் ஏற்க வேண்டும். இப்பொழுது குறிப்பிடுங்கள், ஒரு சீனாவில் இருந்தோ அல்லது மெக்சிகோவில் இருந்தோ அல்லது கனடாவில் இருந்தோ செல்கின்ற ஒரு பொருள் அங்கே இனி அமெரிக்காவில் மீளுற்பத்திக்கு வருகின்ற பொழுது அவர்கள் கூட ஒரு 40% அதிகரிப்பை பெற வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்பொழுது இந்த சுமைகள் எல்லாம் அவர்கள் எப்பொழுது சென்றடையும் என்றால் இன்னும் 2 அல்லது 3 வருடங்கள். அதன் பொழுது அவர்கள் ஆர்ப்பரிக்க தொடங்குகின்ற பொழுது அல்லது அதனை தெரிய வருகின்ற பொழுது அல்லது அதற்கு எதிராக போராட வலிக்கின்ற பொழுது ட்ரம்ப் அவர்கள் தனது ஆட்சியிலிருந்து விலத்துகின்ற காலமாக அது மாறிவிடும். எனவே இந்த 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகளில் இடம்பெற போன்ற செயற்பாடுகளை மீள திருப்பவும் கட்டியமைத்தல் என்பதற்கு திருப்பவும் ஒரு 4 ஆண்டுகள் தேவை வரும். எனவே இது ஒரு காலம் எடுத்து செயற்பட போகின்ற செயற்பாடு. அந்த கால எடுப்பிற்கு இப்பொழுது அவர் குறிப்பிட்ட விடயத்தில் ஒரு விடயத்தை நான் இந்த பேச்சில் கவனித்ததில் முதலாவது அதாவது வாகன உதிரிப்பாக வாகன தொழில்களில் அதாவது ஆட்டோ ஒர்க்கர்ஸ் அவர்கள் பாதிக்கப்பட போகின்றார்கள். ஆனால் கனடா இருக்கின்றது
நாங்கள் இருக்கின்றோம் என்கின்ற வார்த்தையை சொன்னது நிச்சயமாக எல்லா தொழில்துறையினருக்கும் அது சென்றடைய வேண்டிய ஒரு சொற்பிரியோகமாக இருக்கின்றது. அது வாகன தொடர் அணிக்கு மாத்திரமல்ல, அது போக்குவரத்து சகல இத்தியாதிகளுக்கும் அது அப்ளை பண்ணப்படும். எனவே இவ்வாறான ஒரு நிலை அங்கே ஏற்படுகின்ற பொழுது அதனை பெறப்போகின்ற பார சுமைகளை ஈர்க்க போகின்றவர்களாக அமெரிக்கர்கள் தான் இருக்க போகின்றார்கள். எனவே அதை விட அமெரிக்கா நீங்கள் குறிப்பிட்டது போல சகல நாடுகளையும் இவ்வாறு பகைத்து கொண்டு வரி விதிப்பது என்பது அவர் ஒரு புதிய ஒழுக்கை கொண்டு வர விரும்புகிறார். இப்பொழுது ஒரு பணக்காரன், ஒரு மனநோயாளி தன்மையில் உள்ளவராக கூட பலரால் கருதப்படுபவர் அல்லது குற்றவியலின் நாயனாக இருந்து கொண்டு சட்ட வாளர்களையே விளாசி தள்ளியவர். ஏனென்றால் அமெரிக்க மக்கள் தான் இதற்கு பொறுப்பு, அவர்கள் தான் வாக்களித்து அவரை தேர்ந்தெடுத்தார்கள். அவ்வாறான ஒரு அதாவது ஒரு உறுதியற்ற அறுதியற்ற நேர்மையற்ற ஒரு மனிதனை தங்களுடைய ஜனாதிபதி ஆக்கியதன் பிரதிபலனாக உலகம் முழுவதும் இப்பொழுது கனடா கூறிய அதாவது இந்த மிலிட்டரி கோஆபரேஷன் இஸ் ஓவர் என்பது ஒரு வார்த்தை அல்ல. ஒரு நேட்டோவில் 34 நாடுகளுக்கு மேல் இருந்து கொண்டு சரத்து 5 படி ஒரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்தினால் 35 நாடுகளும் தாக்குவோம் என்கின்ற விடயத்தில் ஒரு பெரிய விரிசல் விழுந்து விட்டது. இப்பொழுது இந்த நெப்டா ஒப்பந்தம் என்பது சட்ட சிக்கலுக்கு உள்ளாக்கி இருக்கின்றது. அது கனடாவும் அந்த சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளை எடுக்கும் என்று முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்திருந்தார். அதற்கு என்ன நடக்கும்? ஏனென்றால் ஒரு சட்ட போராட்டம் என்பது மறுமுனையில் செல்லுகின்ற பொழுது அந்த சட்ட போராட்டம் வெற்றி பெறுமா? அப்படி வெற்றி பெற்றால் என்னென்ன நடவடிக்கைகளை சட்ட ரீதியாக எடுக்கலாம்? நாப்டா அதாவது வட அமெரிக்காவின் இந்த ஒப்பந்தத்தில் அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா ஆகியவை செய்த இந்த ஒப்பந்தத்தை நிச்சயமாக சர்வதேச நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல முடியும். அதன் மூலம் ஒரு தீர்ப்பை பெறுவதற்கான காலம் என்பது பல காலமாக இருக்கும். அதன் தீர்ப்புக்கு கூட அமெரிக்கா மதிப்பு அளிக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். இப்பொழுது மகாகானி அவர்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம் அந்த நிருபர்களின் கேள்வியின் போதாக இருக்க வேண்டும் நினைக்கின்றேன். 1965 செய்யப்பட்ட அமெரிக்க கனடிய வாகன ஒப்பந்தம், அதாவது ஓட்டோ அக்ரிமெண்ட், அதை நாங்கள் மீளாவை செய்ய வேண்டுமே ஒழிய இப்பொழுது பார்க்க முடியாது என்கின்ற காலத்தில் நாங்கள் பின்னோக்கிய ஒப்பந்தங்களை முன்கொண்டு வருகின்றோம். ஆனால் அவற்றை மதிப்பளிக்காமல் விட்டது என்பது ஒரு மீறுகின்ற, அதாவது சட்ட ரீதியாக மீறுகின்ற செயற்பாட்டை அமெரிக்கா செய்திருக்கின்றது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் அதற்கான நடவடிக்கைகள் என்பன காலம் எடுக்கின்ற, அதாவது நாடக்கூடிய ஒரே இடமாக இருப்பது சர்வதேச நீதிமன்றம் தான். ஐக்கிய நாடுகள் அவையில் கூட இந்த விவகாரத்தை எடுத்தால் கூட அங்கே அவர்களுக்கு வீட்டோ வெட்டுப்புள்ளி அல்லது வீட்டோ பவர் இருக்கின்றது. மற்றது ஐக்கிய நாடுகள் சபை இதில் தலையிடக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்பது இல்லை. எனவே இந்த விவகாரம் என்பது ஒரு தூர்ந்து போகின்ற அல்லது காலம் எடுக்கின்ற விவகாரமாக இருக்கின்றான். நன்றி சுரேஷ், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த விடயம் பற்றி விரிவாக உங்களுடைய கருத்துக்களை கூறியிருந்தீர்கள். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்திலே பேசுவோம். நன்றி ராம், நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.